ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா காலையிலே வந்து சுண்டைக்காயோடைய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க? சுண்டைக்காய் விற்கிறீங்க? சுண்டைக்காய் பிச்சு பச்சடி பண்ணுவோன்னு பெருக்கிறேன். சரி சரி சரி, பச்சடி பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நான் புளிக்குழம்புக்கு தான் விற்கிறீங்கன்னு இருக்கேன். இல்லை பச்சடி பண்ணுவோம், சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே, சரி சரி. இப்போ நிறையா இருக்கு. நிறையா இருக்கு, செடியிலையும் நிறையா இருக்கு. நிறையா இருக்கு செடியில. இப்போ கொத்து கொத்தா நல்லா பார்க்கவே ஆசையா இருக்கு. நிறைய பூ வேற வச்சிருக்குமா? ஓகே, வேஸ்ட் ஆகாம பிச்சு கடைக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாமா? அந்த அக்கா வர சொல்லுவோம், அவங்கள்ட்ட கொடுத்துடுவோம். கீழே தான் உதிர்ந்து கொட்டும் எல்லாம். ஓகே சரி, பிச்சுட்டீங்கல்ல, போதும்ல? இது போறாது. இது போதும் போதும். என்னம்மா ஆஞ்சி முடிச்சிட்டீங்களா? ஆஞ்சிட்டேன். சரி சரி, இன்னும் 2-3 தான் இருக்கா. சரி, இப்போ பருப்புலாம் வேக வச்சுக்கலாம். சரி, இந்த வரேன். ஒரு துவரம் பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பெரிய ஸ்பூனு. நான் இவ்வளவு சுண்டைக்காய் தான் செய்யறேன். சுண்டைக்காய் கிட்ட வந்தது போட்டுக்கோங்க. ஓகே, அது ஒரு 1/4 கிலோ இருக்குமாமா சுண்டைக்காய்? 150 இருக்கும். 1/4 கிலோ எல்லாம் இருக்காது. ஓகே, 150 சுண்டைக்காயா? 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூனு பாசி பருப்பு. ஓகே, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் பாசி பருப்பு. ஓகே, இது அரைச்சிட்டு வந்துருவோம். சரி சரி. இது அழைச்சிட்டேன். இதுல போட வேண்டியதெல்லாம் போடுவோம். ஓகே, ஒரே ஒரு தக்காளி, சும்மா மீடியமா இருக்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. ஓகே, 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சரி. ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா போட்டுட்டு இதுல தண்ணி ஊத்துவோம். ஓகே, ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். சுண்டைக்காயெல்லாம் அரிஞ்சு தண்ணியில போடுங்க. கருத்து போகாம அப்பதான் இருக்கும். சும்மா ஒரு கோடு போட்டாலே போதும், அந்த புளி உரப்பெல்லாம் உள்ள சேர்றதுக்கு. பாருங்க, ஒரு கோடு, அவ்வளவுதான். ஓகே, இப்ப அதை அரிஞ்சாச்சு. ஒரு புளியாங்கொட்டை அளவுக்கு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கோங்க. ஓகே, சுண்டைக்காய ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். சரி. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்குவோம். தண்ணி கொதி வந்துருச்சு. கொதி வந்த எண்ணெய் அள்ளி போடணும். இப்போ இதுல மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வைப்போம். கொஞ்ச நாள் வெந்தா போதும். ஓகே, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வெந்தா போதும். மூடி வைப்போம். சுண்டைக்காய் வெந்துருச்சு. இப்ப புளிய ஊத்துவோம். சரி. புளி வந்து மொத காய்ச்சல் ஊத்தினாலே போதும், ரொம்பவும் ஊத்த வேணாம். ஏன்னா அந்த சுண்டைக்காயில ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது இந்த புளி ஊத்துனா தெரியாது, டேஸ்டாவும் இருக்கும். இப்ப பருப்பை எடுத்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா பருப்பை கடைஞ்சாச்சு. இப்ப இதை எடுத்து சுண்டைக்காவை எடுத்து இதுல ஊத்திக்குவோம். இப்ப எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். இப்ப கடுகு 2 போட்டுக்கலாம். இப்ப மிளகாய் 2 போட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம்.
இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நுணுக்கின சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் சோம்புலாம் செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஊற்றிடுவோம். ஒரு ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா தொக்கு மாதிரி ஆனதையும் நிறுத்திட வேண்டியதுதான். சரி சரி. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சுண்டக்காய் பச்சடி ரெடி. ஓகே ஓகே. பச்சடி ரெடி. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேம்மா. ஓகே பாய். ஓகே, சூப்பரா இருக்கும். இது வந்து குடல் புண்ணுக்கெல்லாம் நல்லது. சைடிஷ் வந்து என்ன வரும்? எது வேணாலும் வறுத்துக்கலாம். ஓகே ஓகே. காரமா ஏதாவது வறுத்து தொட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்ச சுண்டக்காய் பச்சடி ரெடி. நல்லா ஏதாவது காரமா ஒரு வறுவல் ஒன்று வறுத்து தரேன்னு இருக்காங்க. அதை என்ன டிசைட் பண்ணல. ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் மறக்காம இந்த சுண்டக்காய் பச்சடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.